கிராம்பு உலகின் மிக மதிப்புமிக்க மர வாசனை பொருட்களில் ஒன்றாகும். இது அதன் உலர்த்தப்பட்ட மலராத பூமொட்டுகளுக்காக பயிரிடப்படுகிறது. சமையலில் அதன் தனித்துவமான சுவைக்கு அப்பால் கிராம்பு அதன் சிறப்பான மருத்துவ குணங்களுக்காகவும் போற்றப்படுகிறது. இந்தியாவில் குறிப்பாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உட்பட வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வெப்பமண்டல பகுதிகளில் கிராம்பு நன்றாக வளர்கிறது. இந்த திரைப்படம் கிராம்பை அறுவடை செய்வது மற்றும் கையாளுவது குறித்த நுட்பமான செயல்முறையை விளக்குகிறது. கிராம்பு மரம் பொதுவாக 5 முதல் 8 ஆண்டுகளுக்கு பிறகே காய்க்கத் தொடங்குகிறது. இருப்பினும் வணிக ரீதியிலான அறுவடை பெரும்பாலும் மரம் 15 முதல் 20 ஆண்டுகள் ஆன பிறகே நடைபெறுகிறது. சுவாரஸ்யமாக, கிராம்பு ஒரு தனித்துவமான விளைச்சல் முறையை கொண்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிக மகசூல் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து இடைப்பட்ட ஆண்டுகளில் குறைந்த முதல் மிதமான விளைச்சல் இருக்கும். அந்தமான் தீவுகளில் கிராம்பு அறுவடை காலம் பொதுவாக டிசம்பர் மாதத்தில் தொடங்கி ஜனவரி இறுதி வரை நீடிக்கிறது. கிராம்பு மரங்கள் உயரமாக வளர்வதால் அறுவடை செய்வது சவாலான பணியாகும். மரம் மென்மையானது என்பதால் நேரடியாக ஏறுவதை தவிர்க்கின்றனர். அதற்கு பதிலாக அறுவடை செய்பவர்கள் ஏணிகளை பயன்படுத்தி மேலே உள்ள கிளைகளில் இருக்கும் மொட்டுகளை அடைகின்றனர். சரியான முதிர்ச்சி நிலையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். மொட்டுகள் முழுமையாக வளர்ந்திருந்தாலும் இன்னும் மலராத நிலையில் இருக்கும்போது அறுவடை செய்யப்பட வேண்டும். இளஞ்சிவப்பு நிறம் பெரும்பாலும் இந்த நிலையை சுட்டிக்காட்டுகிறது. மிக விரைவில் அறுவடை செய்தால் மொட்டுகள் சுருங்கி மோசமான தோற்றம் பெறும். தாமதமாக அறுவடை செய்தால் மொட்டுகள் மலராகி உலர்த்திய பிறகு அதன் வாசனையும் தரமும் குறைந்துவிடும். சரியான நிலையில் உள்ள மொட்டுகள் அடையாளம் காணப்பட்டதும் அவை கவனமாக கையால் பறிக்கப்படுகின்றன. எல்லா மொட்டுகளும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சியடையாததால் அறுவடை செய்பவர்கள் பலமுறை மரத்தில் ஏற வேண்டியிருக்கும். இதனால் கிராம்பு அறுவடை உழைப்புமிக்க செயலாக அமைகிறது. அறுவடை செய்யப்பட்ட மொட்டு கொத்துகள் பின்னர் பதப்படுத்தும் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு தனித்தனி மொட்டுகள் காம்புகளிலிருந்து பிரிக்கப்பட்டு சுத்தமான விரிப்புகள் அல்லது தட்டுகளில் பரப்பி உலர்த்தப்படுகின்றன. பாரம்பரியமாக சூரிய ஒளியில் உலர்த்தப்படுகிறது. ஈரப்பதம் சுமார் 10% ஆக குறையும் வரை. சிறந்த தரத்தை உறுதி செய்யவும் வானிலை சார்பை குறைக்கவும் சுமார் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அமைக்கப்பட்ட கேபினட் ட்ரையர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. எந்த முறையை பயன்படுத்தினாலும் மொட்டுகளை சமமாக உலர வைக்கவும் புளிப்பதை தடுக்கவும் அவற்றை அவ்வப்போது திருப்பிவிட வேண்டும். நன்கு உலர்ந்த கிராம்பு மொட்டுகள் வெளிர் பழுப்பு நிற தலைப்பகுதியும் அடர் பழுப்பு நிற காம்பும் கொண்டிருக்கும். இறுதியாக உலர்த்தப்பட்ட மொட்டுகள் சுமார் 100 மைக்ரான் தடிமனுள்ள உணவு தரப்பைகளில் அடைக்கப்பட்டு ஈரப்பதம் புகாமல் பாதுகாப்பாக சீல் செய்யப்படுகின்றன. இந்த கவனமான செயல்முறையின் மூலம் தீவு விவசாயிகள் தங்கள் அறுவடையை உயர்தர கிராம்பாக மாற்றி உலகளாவிய வணிக சந்தைகளுக்கு தயார் செய்கின்றனர். நன்றி.